ஹாய் ஹலோ கைஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 3D ஆப்ஜெக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, AutoCAD சாஃப்ட்வேரோட ஹோம் பேஜுக்கு நம்ம வந்துட்டோம். AutoCAD சாஃப்ட்வேருக்கு உள்ள நம்ம ப்ராக்டிஸ் டிராயிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றும் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த சேனலில் எந்த வீடியோ இருந்தாலும் சரி கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு நிமிஷமாக வேல்யூபுல்லாக தான் இருக்கும். ஸோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். ஓகே, நான் யூனிட்டு லிமிட்டெல்லாம் செட் பண்ணிவிட்டேன். எப்போதும் போல் நம்ம நீங்கள் செட் பண்ணுற மாதிரியே செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா, அதனால் நான் இதை இப்போ மென்ஷன் பண்ணலை. ஓகே, மற்றபடி நம்ம எப்போதுமே மென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, நம்ம ட்ராயிங்குள்ளே போயிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வரைய போகிற ட்ராயிங்க்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரிக்கே போடணும். ஓகே, அந்த பாக்ஸ் தான் இப்போ நம்ம எவ்வளோ அப்படிங்கிறத மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு 70 22 ஹைட்டு, 70 லென்த்து 22 ஹைட்டு, இதுக்கு ஒரு பாக்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 2Dயில் வரைஞ்சிட்டு தான் நம்ம சாலிடாக மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு 70 லென்த்து, ஓகே, கூல் பண்ணிட்டேன். அப்புறம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 22, இதுக்கு நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இங்கேயும் அப்போ 70, இங்கேயும் 22 தான் வரும். ஓகே, ரெக்டாங்கிள் ஒன்று கிடச்சிருச்சு. ஓகேவா? ஓகே, ஃபைனலாக இதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஓகே, இப்படி வெளியே இது சென்ட்ரல் லைன், இது நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு மையத்துக்காக. ஓகேவா? ஓகே, இப்போது நாம் கரெக்டாக ஒரு ஆறுக்கு இந்த கீழே உள்ள லைனை ஆப்செட் பண்ணணும். இந்த லைனை நம்ம ஆப்செட் பண்ண போகிறோம். ஓகே, O என்டர், ஒரு 6 என்டர், லைனை அப்வைஸில் இப்படி ஆப்செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப்செட் பண்ணிட்டிங்கன்னா இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜும் இப்போது இந்த லைனை இங்கேயும் ஆப்செட் பண்ண போகிறோம் 6 அதாவது O என்டர் 6 என்டர், O என்டர் 6 என்டர்னு கொடுத்த பிறகு இந்த சைடு ப்ளஸ் அந்த சைடு இப்போ எக்ஸிட் ஆகிடுங்க. இப்போ மறுபடியும் லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. லைன் கமெண்ட் எடுத்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆர்க்கையும் இதையும் இப்படி முக்கோண வடிவில் இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஓகே, ஃபைனலாக இப்போது இதெல்லாம் நம்ம ஒரு மையத்துக்காக தான் வரைஞ்சோம், அதனால் இது தேவையில்லை. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மையத்துக்காக தான் வரைஞ்சோம், இதுவும் தேவையில்லை. ரைட்டா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஆப்செட் O என்டர் 15 என்டர், அதாவது இந்த லைனையும் அந்த லைனையும் இந்த லைனையும் உள்ள 15க்கும் ஆப்செட் பண்ணிக்கோங்க. இது ஏன் அப்படிங்கிறதையும் நான் இப்போது சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இதில் ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம், அதுக்கான மையம் தான் இது. அதுக்கு முன்னாடி லைன் கமெண்ட் எடுத்து ஓவராலாக இந்த லைனையும் பிரிச்சுக்கலாம். அதாவது இது 22ங்கிற மாதிரியே இருக்கும், 11 இப்போ நம்ம பிரித்தாச்சு. இப்போது சர்க்கிள் C என்டர், இந்த இடத்துலையும் ப்ளஸ் இந்த இடத்துலையும் ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 12, ஸோ டயாமீட்டர்னால D என்டர் 12 என்டர். ஓகேவா? அகைன் இங்கேயும் டயாமீட்டர் D என்டர் 12 என்டர். டயாமீட்டர் அப்படி ரேடியஸ் இல்லைனா 6 நீங்கள் கொடுத்து என்டர்னு கொடுத்தீங்கனாலே போதும். ரேடியஸுங்கிறது டயாமீட்டரில் பாதி, வட்டத்தில் பாதி, விட்டத்தில் பாதி, ஆரம். ஓகே ஓகே, இந்த மாதிரி நம்ம கீழே உள்ள பகுதியை சூப்பராக வரைஞ்சாச்சு. இப்போது மேலே ஒரு சம் டிஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் ஹைட்டுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் இதை. ஓகேவா? இல்லை, அதுக்கு லைன் கமெண்ட் தேவைப்படும். ஓகே, லைன் எடுத்துக்கங்க, சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சென்ட்ரு பாயிண்ட் தேவைப்படுது. ஓகேவா? இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை அன்லிமிட்டடாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சென்ட்ரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இதை நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அது எவ்வளோ அப்படிங்கிறதையும் இப்போ நான் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, இப்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா லைனை இந்த எட்ஜ்லேருந்து எடுத்துக்கோங்க. அதாவது லைன் இந்த எட்ஜ்லேருந்தும் அன்லிமிட்டடாக இப்படி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த எட்ஜ்லேருந்தும் அன்லிமிட்டட் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆப்செட் பண்ண போகிறோம். அதனால் O என்டர் எவ்வளோதுக்குன்னா 35 என்டர். ஓகே ஓகே, 35ங்கிறது சென்டரில் வருது இல்லையா? ஓகே, சென்டரில் வருது. ஸோ இதில் நான் இப்போது டைமென்ஷன் நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணிப்போம். அதாவது O என்டர் ஆப்செட் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து இந்த சைடு ஒரு 20க்கு வச்சுப்போம். 20 என்டர். சென்டர் பாயிண்ட்டு இந்த மாதிரி ஆப்செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபைனலாக பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இது ஓகே 15க்கு நம்ம பண்ணிப்போம். O என்டர், ஒன்றும் இல்லை, கவனிச்சிக்கோங்க. 15க்கு ஆப்செட் பண்ணிக்கோங்க, கரெக்டான வேல்யூ இருக்கும். ஓகேவா? நான் ஒரு புக்ஸ் பார்த்து தான் நான் வரைகிறேன். ஸோ அந்த புக்கில் இது தப்பாக இருக்குது, அதனால் இதை இப்படி டெலீட் பண்ணிடுங்க. இப்போது இதெல்லாம் தேவையில்லை. நான் என்னென்ன டெலீட் பண்ணுறேங்கிறத நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிக்கிட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் லைன் தேவையான சென்ட்ரல் லைன் இருக்கட்டும். ஏன் அப்படின்னா இங்கே ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். ஓகே, அந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா ரேடியஸ் 7, அதாவது C என்டர் 7 என்டர்னு கொடுத்துருங்க. 7 என்டர். ஓகே, அகைன் C என்டர் 15 என்டர். 15 என்டர்.
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ட்ராயிங் ரெடி பண்ணிட்டோம். இதில் நமக்கு தேவையில்லாத பார்ட்ஸை மட்டும் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகேவாகிடும் ஃபுல் ஃபார்மாக. அதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம பண்ணணும். ஒன்றும் இல்லை, லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு 35க்கு லைன் போடுங்க. அதை இப்படி உள்ளே சும்மா ட்ராக் பண்ணிடுங்க. அதாவது இந்த சர்க்கிளை நம்ம மூவ் பண்ணி இங்கே வைக்கணும். மேலே உள்ள கோட்டெலாம் நம்ம ட்ரிம் ஐக்கானை வச்சு ட்ரிம் பண்ணிடுவோம். ஸோ என்டர், மூவ் என்டர், ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, என்டர், சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணி இந்த பாயிண்டில் வந்து வச்சுருங்க மையத்தில். ஓகேவா? ஓகே. இப்போது ட்ரிம் ஐக்கான் எடுத்துக்கோங்க, டிஆர் என்டர் எடுத்துக்கோங்க, இல்லைனா ட்ரிம்ன்றதை போய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். தேவையில்லாததை மட்டும் ட்ராக் பண்ணுங்கள். ஓகே. எனக்கு இந்த ஹோல்ஸில் உள்ள இதெல்லாம் தேவையில்லை. மேக்ஸிமம் ஹோல் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக இருக்கும். ஓகே இந்த மாதிரி கிளியராக இருக்கும், ஹோல்ஸ்குள்ளே எதுவும் இருக்காது. இப்போது இதுவும் தேவையில்லை. இந்த பார்ட்ஸ்லாம் டெலீட் பண்ணிடுங்க. டோட்டலி டெலீட், அதாவது ட்ரிம் டெலீட் பண்ணிங்க, நான் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிங்கன்னா டோட்டலாக போயிடும், கொலாப்ஸ் ஆகிடும் ட்ராயிங். ஓகே. இதையும் அதே மாதிரியே நல்லா கவனிச்சுக்கணும். இதையும் நீங்கள் ட்ரிம் பண்ணிடணும். ஓகே. நம்ம ஃபைனலாக இந்த ஆப்ஜெக்டை நம்ம வரைஞ்சிட்டோம். இதுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கணும், அதாவது பிரெத்துன்னு சொல்லுவாங்க. அதை கொடுத்துட்டு ஓவராலாக இந்த ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கு கண்ட்ரோல் ஏனா செலக்ட் ஆல்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஜே என்டர். ஓகே. சிங்கிள் லூப்பாக கனெக்ட் ஆகிடுச்சு. இது தனியாக இருக்குது. ஓகே. இப்போது ஹோம் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வியூவில் இருக்குது. இப்போ ப்ரெஸ்ஃபுல் கமாண்டுக்கு போய்க்கோங்க. ப்ரெஸ்ஃபுல் கமாண்டில் இதுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு திக்னஸ் பார்த்திங்கன்னா 15 திக்னஸ். அதேமாரி சர்க்கிள் பார்த்திங்கன்னா 30 அப்படின்னு கொடுக்குறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 20. ஓகே. டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. ஓகேவா? ஓகே. இப்போது இந்த வியூஸை நம்ம மட்டும் மாற்றிப்போம். ஒன்றும் இல்லை, சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக்கில் வச்சுப்போம். ஓகே. இப்போது 2D ஒயர் ஃப்ரேம் இருக்குது, இதை ரியலிஸ்டிக்கில் மாற்றிக்கிறேன். ஓகே. ரியலிஸ்டிக்கில் மாற்றிட்டேன். நம்ம டோட்டலாக வரைஞ்ச ட்ராயிங் இப்போ தான் இது உங்களுக்கு கிளியராக தெரியுது. ஓகேவா? ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராயிங்கை நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் ஃபுல்லாக எல்லா இதுலேயும் நான் ரோல் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வரைஞ்ச ட்ராயிங் இது தான் ஃபைனலி. பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ட்ராயிங். 2Dயில் ஃபஸ்ட்டு சிம்பிளாக நம்ம வரைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலாக 3Dயில் நம்ம இந்த ட்ராயிங்கை மாற்றிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்னும் வீடியோ நீங்கள் நிறைய போடணும், நீங்களும் நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் தொடர்ந்து நிறைய வீடியோ போடுறேன். ஓகே. தேங்க்யூ.